தல அஜித்தின் குட் பேட் அக்லி முதல் பாதி வந்து தெறிக்க விடும் அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வந்து வெளியாகி இருக்குது. அதுக்குள்ளே எப்படி இந்த தகவல் லீக் ஆச்சு அப்படின்னு சொல்லி வாங்க விரிவாக பார்க்கலாம். அஜித் குமார் நடிப்பில் கடைசியாக வெளியான துணிவு திரைப்படம் பார்த்தீங்கன்னா சூப்பர் டூப்பர் ஹிட் ஆனது. விடாமுயற்சி தவிர குட் பேட் அக்லி அப்படிங்கிற படத்துலையும் அஜித் குமார் வந்து நடிச்சிட்டு வராரு. இந்த படத்தை வந்து ஆதிக் ரவிச்சந்திரன் வந்து இயக்கிட்டு வராரு. அஜித் வந்து இப்போது விடாமுயற்சி படத்தில் நடிக்க கமிட் ஆகி அதோட இறுதிக்கட்ட படப்பிடிப்பை கிட்டத்தட்ட முடிச்சிட்டாங்க. மகிழ் திருமேனி இயக்கும் இந்த படத்தை வந்து பார்த்திங்கன்னா லைக்கா அப்படிங்கிற நிறுவனம் தான் தயாரிக்குது. படத்துலேருந்து எந்த அப்டேட்டும் வரலனாலும் படத்தோட டீசர் எப்போ வரும், ட்ரெய்லர் எப்போ வரும்னு சொல்லி ரசிகர்கள் எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதற்கிடையில் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் குட் பேட் அக்லி அப்படிங்கிற படத்தில் வந்து அஜித் குமார் நடிச்சிட்டு இருக்காரு. இது வரைக்கும் படத்துலேருந்து 2 போஸ்டர்கள் வந்து வெளியாகி இருக்குது. மேலும் படத்தோட முதல் ஷெட்யூல் வந்து பார்த்திங்கன்னா ஷூட்டிங் நடந்து முடிஞ்சிருச்சு. இதில் ஸ்ரீலீலா வந்து ஹீரோயினாக நடிக்கிறார் அப்படின்னு தகவல் வந்து வெளியாகி இருக்குது. மேலும் நயன்தாராவை நடிக்க வைக்கிறதுக்கும் பேச்சுவார்த்தைகள் நடந்து வருவதாகவும் கூறப்படுது. இருந்தாலும் உறுதியான தகவல் எதுவும் நமக்கு கிடைக்கல. இந்த குட் பேட் அக்லி படம் பார்த்திங்கன்னா அடுத்த வருடம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே படக்குழு வந்து அறிவிச்சிட்டாங்க. இந்த படத்தில் இயக்குனரும் நடிகருமான எஸ்.ஏ. சூர்யாவும் நடிக்கிறாரு. ஏற்கனவே அஜித்தை வச்சு வாலி படத்தை இயக்கியிருந்த சூர்யா ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் மார்க் ஆண்டனி படத்துலையும் நடிச்சிருந்தார். அந்த படத்தில் நல்லா நடித்து நடிப்புக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பேர் வாங்கினார் நம்ம எஸ்.ஏ. சூர்யா. அதே மாதிரி இந்த குட் பேட் அக்லி படத்துலையும் எஸ்.ஏ. சூர்யாவின் நடிப்பு வந்து மிகவும் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்து காத்திருக்கிறாங்க. எனவே இந்த காம்போ இந்த படத்திலும் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இந்த நிலையில் படம் பற்றி ஒரு புதிய தகவல் வந்து வெளியாகி இருக்குது. ரசிகர்களை உச்சகட்ட மகிழ்ச்சியிலேயே ஆழ்த்திருக்குது அப்படின்னு சொல்லலாம். என்ன தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதிக் ரவிச்சந்திரன் இன்று தன்னோட பிறந்தநாளை வந்து கொண்டாடிட்டு வராரு. அதனையொட்டி அவருக்கு பலரும் தங்களோட வாழ்த்துக்களை தெரிவிக்கிறாங்க. அந்த வகையில் விஜய் சக்கரவர்த்தி என்ற மருத்துவர் ஆதிக்குடன் இருக்கும் புகைப்படத்தை தன்னோட எக்ஸ் தளத்தில் வந்து பகிர்ந்து பேன்பாய் சம்பவம் எப்படி இருக்கும்னு காலத்துக்கும் பேசுகிற மாதிரி குட் பேட் அக்லி படம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. குட் பேட் அக்லி ஃபர்ஸ்ட் ஆஃப் தெறிக்க விட்டதற்கு நன்றி அப்படின்னு சொல்லி அதில் வந்து அவர் சொல்லியிருக்காரு. ஆல் த பெஸ்ட் ஃபார் செகண்ட் ஆஃப் ப்ரோ என்று குறிப்பிட்டிருக்கிறாரு. இதை பார்த்த ரசிகர்கள் ஷூட்டிங்கே முடியல, அதுக்குள்ளே எப்படி இவர் இப்படி சொல்கிறாரு, இதை நம்பலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு கேள்வியிலையும் இருக்கிறாங்க. இருந்தாலும் பாதி படம் வரைக்கும் எடுத்துட்டதுனால அந்த படத்தை அவர் பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக அந்த படம் வந்து பொங்கலுக்கு வெளியாகி ரசிகர்களுக்கு ஒரு உச்சகட்ட மகிழ்ச்சியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நம்பலாம். இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.